வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனாவை தவிர பாண்டியன் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாக்யம் தங்கமயில கூப்பிட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் பாட்டி ரொம்ப அழுகவும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேல்ஸ் 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. சக்திவேல் பாக்கியத்தை தூண்டி விட்டதெல்லாம் நினைச்சு பாண்டியன் கோவமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்க கோமதி அண்ணன்னு கதறி அழறாங்க. ராஜி அப்பா அப்பா அப்படின்னு கதறி அழுதுகிட்டே அப்பாவோட நெஞ்சில போய் சாஞ்சிட்டு, அப்பா எனக்கு பயமா இருக்குப்பான்னு அழ முத்துவேலும் ஒரு கட்டத்துல மகளை அணைச்சி ஆறுதல் படுத்துறாரு. அவரோட கண்கள்ல என் கண்ணீர் வருது. இதை பாக்குற கதிர் அழுதுடுறாரு. சத்தம் இல்லாம கண்ணுல வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு நிக்க குமரவேல் அரசின்னு பதறிக்கிட்டு இருக்காரு. இதுதான் தான் ஆடலைனாலும் தன்னோட தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. அண்ணே அண்ணே, எங்க குடும்பத்தோட நிலைமைய பாத்தியானே, எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சுன்னு அப்படின்னு கோமதி அழுகையோட சக்திவேலை பார்த்து சொல்ல அவரு சங்கடமா அமைதியமா நிக்கிறாரு. அவர் அதே சங்கடத்தோட இந்த பக்கம் திரும்பி பார்க்க அண்ணன் அவரோட மகளை அணைச்சிக்கிட்டு அப்படியே உருகி நிக்கிறத தெரியுது. குமரவேல் ரொம்ப தவிப்பா அரசியையும் அத்தையும் மாறி மாறி பார்க்கறாரு. அம்மா அம்மா அழாதியம்மா அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க சக்திவேலுக்கும் தங்கச்சி பாசம் வந்துடுது. ஆனாலும் தயக்கம் நிறைய இருக்கு. ஆச்சரியப்படுற வகையில அவரே மெதுவா நடந்து கோமதி கிட்ட வர கோமதி கதறி அழறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தாய் தெரியும் அப்படின்னு சக்திவேல் கேட்க ராஜி மெதுவா நிமிர்ந்து தன்னோட சித்தப்பாவையும் அத்தையும் பாக்குறாங்க. கோமதி அண்ணே அப்படின்னு அழுதுகிட்டே கையை நீட்டுறாங்க. அரசியும் தவிப்பா பார்த்துட்டு இருக்க குமரவேல் ரொம்ப தவிப்பா அரசியவே பார்த்துட்டு இருக்காரு. கோமதி முன்னாடி கையை நீட்டிட்டு அழுதுகிட்டு இருக்க சக்திவேல் மெதுவா அந்த கையை பிடிச்சிக்கிறாரு. ஒரு நிமிஷம் கோமதியோட அழுக அப்படியே உறைஞ்சு போயிடுது. அப்படியே அதிர்ச்சியோட அண்ணனை பாக்குறவங்க அடுத்து கதறி அழ அவரோட கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வழியுது. பாண்டியன் நம்ப முடியாம சக்திவேலோட கையையும் அவரோட முகத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. சரவணனும் நம்ப முடியாம அவரோட மாமா அவர் அம்மா கையை பிடிச்சிருக்கதையே பார்த்துட்டு இருக்காரு. செந்தில அதே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க அரசி பயங்கர அழுகையோட சக்திவேல் முகத்தையே பாக்குறாங்க. சக்திவேலோட பிடியில கோமதி கொஞ்சம் கொஞ்சமா வீடு வந்து சேர்ந்த நிம்மதிய அடைஞ்சிட்டு இருக்காங்கன்றது அவங்க முகத்திலேயே தெரியுது. சக்திவேல முகம் செவக்க அழுகையோட தங்கச்சியவே பார்த்துட்டு இருக்காரு. அவரு 2-3 தடவை பேசுறதுக்கு வாயை திறந்து பாக்குறாரு. அவரால் பேசவே முடியல. ஒரு வழியா எச்சில கூட்டி முழுங்கிட்டு என்னன்னு சொன்னாதானே தாயி ஏதாவது செய்ய முடியும், இப்படி சொல்லாம அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு சக்திவேல் கேட்க அண்ணே எனக்கும் ஒன்றும் புரியல அண்ணே, ஆனா நாங்க எந்த தப்பும் பண்ணலண்ணே, ஆனா இல்லாத பழியெல்லாம் எங்க மேல போடுறாங்கண்ணே அப்படின்னு கோமதி அவர் கையை பிடிச்ச வாக்கிலேயே அழுதுகிட்டு இருக்க என்னதான் சக்திவேலும் சங்கடமா நின்று அழுகையோட நின்றுட்டு இருந்தாலும் அவருக்கு இது செட் ஆகலையேங்கிற நினைப்பு நம்ம மனசுக்குள்ள வர்றதை தடுக்கவே முடியல. நானும் சரி எங்க குடும்பமும் சரி தெரியாம கூட அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கவே இல்லைன்னு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க சக்திவேல் பரிவோட பாக்குறாரு. ஆனா நம்மளுக்கு அது முறைக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ணே சாமி சத்தியமா நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு அப்படின்னு கோமதி அழ அவரால் தாங்கிக்கவே முடியல. அவரு கண்ட்ரோல் பண்ணிக்கவே அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாண்டியன் சரவணன் செந்தில்னு பேச்சு எழுந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அரசி இதெல்லாம் நம்புறதா இல்லையான்னு மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து கோமதியோட கையை விட்டுட்டு அவரு முத்துவேல் கிட்ட திரும்ப அவரும் கலங்கி போய் தான் நிக்கிறாரு. அக்காவை கொடுமைப்படுத்தணும் வரதட்சணை கேட்டோன்னு என்னென்னமோ சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல முத்துவேலுக்கு சுறுசுறுன்னு கோவம் ஏறுது. அப்பா அரசி சின்ன பொண்ணுப்பா, அவ மேலெல்லாம் எதுக்குப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ராஜி கேட்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாரு முத்துவேல். விசாரிக்கணும்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் எதுவும் பண்ணலன்னு ராஜி அழுகையோட சொல்றாங்க. இங்கே இருங்க நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாரும் ஏக்கமா அவரை பார்க்க பாண்டியன் ஒரு புரியாத பார்வை பார்க்கறாரு. முத்துவேல் ரைட்டர் கிட்ட வர கூடவே சக்திவேலும் குமரவேலும் வர்றாங்க. நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு அவர் சொல்ல மேடம் பிஸியா இருக்காங்க அப்படின்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. வணிகர் சங்க தலைவர் முத்துவேல் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள் அனுப்புறாங்க. அவங்க அந்த லேடி கான்ஸ்டபிளும் உள்ளர போறாங்க. இவங்க 3 பேரும் நின்றுட்டு இருக்க எல்லாரோட பார்வையும் இவங்க மேலதான் இருக்கு. வெளியே வந்த அந்த லேடி கான்ஸ்டபிள் மேடம் உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்ல வா அப்படின்னு சக்தியை கூப்பிட நீ இங்கேயே இருன்னு குமரவேல் கிட்ட சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் இன்ஸ்பெக்டர் பார்க்க உள்ள போறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளர வர வாங்க உட்காருங்கன்றாங்க. இன்ஸ்பெக்டர் வணக்கம்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இவங்களை பார்த்து கேட்க நான் முத்துவேல் வணிகர் சங்கத்துல பொருளாளரா இருக்கேன், இது என் தம்பி சக்திவேல் அப்படின்னு முத்துவேல் சொல்ல வணக்கம் மேடம்ன்றாரு சக்திவேல். சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம்
என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க சார்ன்றாங்க இன்ஸ்பெக்டர். மேடம், விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே கோமதி, அவங்க எங்க தங்கச்சி தான் அப்படின்னு சக்திவேல் முதல் முறையா வாயை திறந்து தங்கச்சின்னு சொல்றாரு. முத்துவேல் உடனே திரும்பி சக்திவேலை பாக்குறாரு. எதா இருந்தாலும் வீட்டுல விசாரிச்சா பத்தாதா, ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வரணுமாங்க மேடம், அதுவும் பொம்பளை பசங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, சார் அவங்க மருமக வீட்டில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு அவங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுக்க அதை முத்துவேல் வாங்குறாரு. பாருடா இது என்னன்னு அப்படின்னு தம்பிகிட்ட கொடுக்குறாரு. முத்துவேல் அதை படிச்சுட்டு இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அதை விசாரிக்காம சொல்ல முடியாதுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க மேடம், சட்டு புட்டுன்னு விசாரிச்சு அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். எம்பிட்டு நேரம் பொம்பளை பிள்ளைங்கள ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பீங்க அப்படிங்கிறாரு சக்திவேல். அந்த மாதிரிலாம் விட முடியாதுங்க சார், டவுரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க மேடம், எம்பிட்டு நாளைக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்களெல்லாம் இங்கே உட்கார வச்சிருக்க போறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் அப்படின்றாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மேடம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, இங்கே பாருங்க சார், உங்களுக்கு தெரியாததில்ல, கூட்டிக்கிட்டு வந்த உடனே அவங்க மேலே கேஸ் எல்லாம் எதுவும் போடலை. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்டும் பொய்யா இருக்க பட்சத்தில் அவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லையேங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னங்க சார், விசாரணை தானே பண்ண போகிறோம், கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல, மேடம் நாங்கள் யாரும் பயப்படலை, நைட் நேரத்தில் லேடிஸ் இங்கே இருக்க வேணான்னு சொல்கிறோம், அவ்வளவுதாங்கிறாரு சக்திவேல். எங்களை எங்கள் கடமையை செய்ய விடுங்க, நீங்கள் கிளம்புங்க சார் ப்ளீஸ் அப்படின்றாங்க இன்ஸ்பெக்டர். மேடம் அப்படின்னு முத்துவேல் கூப்பிட, சார் ப்ளீஸ் கிளம்புங்க சார் ப்ளீஸுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இதுக்கு மேலே என்ன பேசுறதுங்கிற மாதிரி அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் தங்கமயில் விடாமல் அழுதுட்டு இருக்க பக்கத்தில் உட்காந்து சுடர் அவங்க தலையை தடவி கொடுத்துட்டு, அழாதக்காங்கிறாங்க. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா உடம்பு சரியில்லாமல் போயிடுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாக்கியமும் மாணிக்கமும் வேகமாக வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஏய் சுடரு, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க பாக்கியம். சுடர் எழுந்து போக பாக்கியம் அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. மயில அவங்க அம்மா ஒரு எதிர்பார்ப்போட பார்க்க, மயில நீ கவலையே படாத, விவாகரத்து நடக்காம இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில அவங்க அம்மாவையே ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத பாரு, நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து உங்ககிட்ட கெஞ்சி உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க பாரு அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. அப்பா அப்படின்னு தண்ணியை கொண்டு வந்து நீட்டுறாங்க சுடரு. அம்மாட்ட குடுமான்னு சொல்ல, அப்படி என்னம்மா பண்ண நின்னு தண்ணியை நீட்டுறாங்க சுடர். மயிலும் அழுகையை நிறுத்திட்டு அவங்க அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா நிதானமா தண்ணியை குடிச்சிட்டு இருக்க, ஆமா எங்க போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சுடர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அழுத்தமா பார்த்துக்கிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன் போனோமாங்கிறாரு அவங்க அப்பா. சுடர் ஆன்னு திகச்சு போய் பார்க்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா, எதுக்குப்பா போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு மயிலு கேட்க, உன் மாமியார் வீட்டு ஆளுங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயிலு ஆன்னு அதிர்ச்சியோட வாயில கைய வைக்கிறாங்க. ஐயோ அம்மா என்னம்மா சொல்றீங்க, என்னப்பா இதுன்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க மயிலு எழுந்து நின்று. அவங்க அம்மாவும் எழுந்திருச்சு நின்றுக்கிட்டு, ஆமாண்டி மொத்த குடும்பமும் இப்ப ஸ்டேஷன்ல தானே இருக்குங்கிறாங்க பாக்கியம். மயிலும் சுடரும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்கணும்ல அப்படின்னு பாக்கியம் கேட்க, ரெண்டு பேருமே அதிர்ச்சி விலகாம பார்த்துட்டு இருக்காங்க. அக்காவை அங்கே போய் வாழ வைக்கிறதுக்கும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குமா, நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சுடர் கேட்க, பாக்கியம் ஒரு கடுப்போட பார்த்துக்கிட்டே, மொத்த குடும்பமும் சேர்ந்து இவளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, கொடுக்கலன்னதும் இவளை வீட்டை விட்டு துரத்தி இப்ப விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன்டின்னு பெருமையா சொல்றாங்க பாக்கியம். ஐயோன்னு பதறாங்க மயிலு. என்னம்மா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு மயிலு கேட்க, அவங்க அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுமான்ற மாதிரி அந்த பக்கமா திரும்பிக்கிறாரு. அம்மா தப்பு பண்ணது நாம, அப்புறம் எப்படி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அதுவும் தப்பான கம்ப்ளைண்ட்டை, வரதட்சணைன்னு ஒரு வார்த்தை கூட அந்த வீட்டில் இருக்க யாரும் சொல்லி நான் கேட்டது கிடையாது, என்னை யாரும் கொடுமையும் படுத்தினது இல்லையே, என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு மயில பதறி போய் கேட்டுட்டு இருக்க. வீட்டுக்காரர் ஒரு பார்வை பார்த்துட்டு, நல்ல வேலையா போலீஸ்காரங்க இவளை அங்க வர சொன்னதும் வர வைக்காம இருந்தோமே, இல்லைன்னா இங்க சொன்னதை தான் அங்கேயும் சொல்லியிருப்பா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அவரும் திருட்டு மொழி முழிச்சிட்டு, ஆமாமா அப்புறம் நம்மளையும் பிடிச்சி உள்ளர போட்டிருப்பாங்கம்மா அப்படிங்கிறாரு மாணிக்கம். ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. ஐயோ அம்மா, ஏற்கனவே அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க, இப்போ இன்னும் இல்ல அவங்க கோவம் நம்ம மேல அதிகமாயிடும். சோ எல்லாம் போச்சுமா, எல்லாம் போச்சு, என்னம்மா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க, ஏம்மா நீ நிஜமாவே எனக்கு அம்மா தானா
அப்படின்னு மயிலு கேட்க, என்னடி என்ன பேச்சு பேசுற அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பார்த்துட்டு இருக்காங்க. நிஜமாவே நீங்க எனக்கு நல்லது பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல என் வாழ்க்கையை இதோட முடிச்சு கட்டுறேன்னு யார்கிட்டயாவது சபதம் போட்டிருக்கீங்களா? என்னம்மா, நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. போங்க, போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வாங்க. போங்கம்மா, போங்கப்பா. அம்மா போம்மா. அப்பா என்ன நிக்கிறீங்க, கூட்டிக்கிட்டு போங்க. நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு வடிகிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. போங்க போங்க, போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்கம்மா, போப்பா போங்கம்மா. என்னப்பா நிக்கிறீங்க, கூட்டிட்டு போங்கன்னு மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்காங்க மயிலு. அது வரையிலும் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியம், இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு பாக்கியம் கேட்க, என்னம்மா பேசுற, அதெல்லாம் முடியாது, நீ உடனே கிளம்பி போ, அப்பா கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு மயிலு ஒரே படபடப்பா சொல்லிட்டு இருக்க. மயிலோட கையை பிடிச்சி, ஏய் மயிலு கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா மிரட்ட, என்னம்மாங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க மயிலு அழுகையோட. சுடர் கொஞ்சம் கூட அதிர்ச்சி விலகாம பார்த்துட்டு இருக்காங்க. மயிலு மறுபடியும் கண்ணை தொடச்சிக்கிட்டு, அம்மா நீ பண்றது ரொம்ப தப்புமா அப்படின்னு மயிலு சொல்ல, வெறியோட மயில பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியம். ஆமாம்மா, நானும் அதைத்தான் உங்க அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, மாணிக்கத்தை வெட்டவா குத்தவான்ற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். உடனே சமாளிச்சுக்கிறவரு, ஆனா நீ நல்லா வாழணும்னா இதை விட்டா வேற வழி இல்லம்மா அப்படின்னு சொல்ல, அப்பாவையும் அம்மாவையும் மாறி மாறி தவிப்போட பாக்குறாங்க மயிலு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அந்த வீட்டுல கூட்டிட்டு போய் வாழ வைப்பாங்கன்னு உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு மயிலு கேட்க, ஐயோ மயிலு, அது மான அவமானத்துக்கு பயந்த குடும்பம்டி. ஜெயிலுக்கு போறதே இல்ல அந்த குடும்பத்தால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது நடக்காம இருக்கணும்னா அவங்க நம்ம கிட்ட தான் வரணும், வந்து புகாரை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நீ விவாகரத்து நோட்டீஸை வாபஸ் வாங்கு, நாங்க போலீஸ்ல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குவோம்னு சொல்லுவோம், அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு பாக்கியம் பில்டப் கொடுத்துட்டு போக, அம்புட்டு சீக்கிரம் முடியிற பிரச்சனை இல்லம்மா, இது நீ தான் ஏதேதோ சொல்றங்கிறாங்க மயிலு. உனக்கு ஒன்றும் புரியாது மயிலு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அவங்க வழியிலேயே போய் தான் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணுங்கிறாங்க பாக்கியம். ஐயோ இல்ல 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 இல்ல, நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, நீ பண்றது ரொம்ப தப்புமா, இப்படி பண்ணாத, முதல்ல கிளம்பு கிளம்புமா அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே மூக்க உறிஞ்சிட்டு சொல்றாங்க. சரிடி அப்படி நான் பேசாம அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்த போட்டுட்டு விவாகரத்தை வாங்கிக்கிட்டு இங்கே வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துரு அப்படின்னு கேவலமா நக்கலா சொல்றாங்க பாக்கியம். ஆஹா ஐயோ என்னாலெல்லாம் முடியாது, என்னாலெல்லாம் என் வீட்டுக்காரர் இல்லாம இருக்க முடியாதுன்னு மயில பதறாங்க. உன் பேச்ச கேட்டா அதான் நடக்கும், நீ பேசாம ஒரு மூலையில இரு. அக்காவை வாழா வெட்டியா வீட்டுல வச்சிருந்தா தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்காது, இவ இங்க ஒரு மூலையில உட்காரட்டும். உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற ரெண்டு மூலையில தனித்தனியா உட்கார்ந்துக்கிறோம் போதுமா அப்படின்னு பாக்கியம் கத்த, மயிலு படபடன்னு நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா, ஏற்கனவே நாம பொய் சொன்னதுதாமா அவங்க பிரச்சனை, இதுல இப்படி பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு மயிலு கெஞ்சிட்டு அழுதுட்டு இருக்க. ஏண்டி அவங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனது மட்டும் சரியாடி அப்படின்னு பாக்கியம் கேட்க, இல்லம்மா நாம வேணா கடைசியா ஒரே ஒரு தடவை அவங்ககிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு மயிலு கெஞ்ச, பேசுனா அவங்க தலைக்கு மேல ஏறுவாங்க, இன்னும் நம்மள அசிங்கப்படுத்தி துரத்துவாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்றது சரியில்ல, ஆமா அப்படி பண்ண கூடாதுங்கிறாங்க மயிலு. ஐயோ இந்த அரலூசை வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது, ஒரு துருப்பிடிச்ச ஆணியை கூட புடுங்க முடியாதுன்னு நினைக்கிற பாக்கியம், யோ பார்த்துக்கிட்டே நிக்கிறிய சொல்லியாங்கிறாங்க. ஆமா மயிலு, அம்மா சொல்றது சரிதாம்மா அப்படின்னு அவங்க அப்பா அவரோட அறிவுரைகளை அள்ளி வீசிட்டு இருக்காரு. மயிலும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சுடர், ஐயோ சாமி இப்படிப்பட்ட குடும்பத்திலேயே நாம வந்து பிறந்திருக்கோன்னு பயந்து போய் ஒருத்தர் மாத்தி ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் போனாலும் என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதை நான் கேட்க முடியாது, செய்ய முடியாதுன்ற மாதிரி மயிலு சொல்லிட்டு இருக்க. அக்கா இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, இதெல்லாம் பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு மயிலோட தங்கச்சி முத்துச்சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் அவங்க தலையில நங்குன்னு ஒரு மொத்தி, நீ வாய் மூடிட்டு சும்மாரு அப்படின்னு சொல்ல அவங்க தலையை தடவிக்கிட்டு ஐயோன்னு பாக்குறாங்க. இங்க மயில பயங்கரமா ஆர்கியூ பண்றாங்க, வேணாமா வேணாமான்னு கெஞ்சுறாங்க. இங்க பாருடி அப்படின்னு மயிலோட கையை பிடிச்சி ஒரு தட்டு தட்டிட்டு, இங்க பாரு கடைசியா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்ல மயில என்னன்ற மாதிரி அழுதுகிட்டே பாக்குறாங்க. உனக்கு உன் புருஷன் கூட வாழணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, வாழணும், வாழ்ந்துதான் ஆகணுங்கிறாங்க மயிலு. அப்ப நான் சொல்றத கேளு அப்படின்னு மயிலோட வாய் அடைச்சி, இல்லனா உன் விருப்பங்கிறாங்க பாக்கியம். உன் புருஷன் விவாகரத்தை கொடுப்பாரு, அதை வாங்கிக்கிட்டு நீ எங்கேயாவது போயிடு, இனிமே உன்னை வச்சு பாக்குறதுக்கு என்னால முடியாதுப்பா அப்படின்னு பாக்கியம் கத்த. மயில் அப்படி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சுடர் கோபமா கேட்க, அதை விட அதிகமா குரலை வசதி,
நீ கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொல்லியிருக்கேன். நீ வாய் திறக்கிற வேலை வச்சுக்காதன்னு மிரட்ட என்னமோ பண்ணுங்கன்னு உச்சி கொட்டிட்டு திரும்பிக்கிறாங்க. இங்க பாரு மயிலு, நாங்க சொல்றத கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு பாக்கியம் கேட்க மயிலு யோசிச்சுட்டு இருக்காங்க அழுகையோட. ஐயோ அக்கா, மறுபடியும் தப்பு பண்ணிடாதன்ற மாதிரி சுடர் பார்த்துட்டு இருக்க. அவங்க அப்பாவும் மயிலு அம்மா சொல்றது கேளுமாங்கிற மாதிரி மாணிக்கம் பார்த்துட்டு இருக்காரு. நான் இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்குற மயிலை பார்க்க நமக்கே ஏக டென்ஷன் ஆகுது. இனிமே பாண்டியன் ஃபேமிலியோ சரவணனோ மயிலை ஏத்துக்கிட்டா கூட நம்மளால ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. ஸ்டேஷன்ல இருந்து வந்து உங்ககிட்ட விசாரிப்பாங்க. ஆமா, என் வீட்ல, என் புருஷன் வீட்ல வரதட்சணை கேட்டு என்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு நீ சொல்லணும். வரதட்சணை கொடுக்காதனால தான் என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னு நீ சொல்லணும். இப்ப டைவர்ஸ் வேணும்னு என்னை கேட்குறாங்கன்னு நீ சொல்லணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுடர் தான் ரொம்ப துடிச்சு போய் பாக்குறாங்க. பாக்கியம் சொல்லி முடிச்சதும், ஏமா நீ சொல்றதெல்லாம் சரியா வருமாமா அப்படின்னு மயிலு கேட்க, சரியா வரும் மயிலு. மயிலு, உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும்னு நினைச்சா அதுக்கு என் பேச்சு நீ கேளு அப்படின்னு கொஞ்சம் அழுகையை கலந்து அள்ளி விடுறாங்க பாக்கியம். ஒழுங்கா அம்மா சொல்றத நீ கேட்டேன்னா மொத்த குடும்பமும் வந்து உன் காலில் விழும் அப்படின்னு ஒரு வன்மத்தோட சொல்றாங்க பாக்கியம். மயிலு மயிலு, இது மட்டும்தான் மயிலு நாம சொல்ல போற கடைசி பொய். இத மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நாம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே வராது. என்ன பண்றதுன்னு யோசிச்சு முடிவை பண்ணு, வாயா அப்படின்னு பாக்கியம் உள்ளர போக கையில இருக்க செம்ப சுடர் இத புடிமா அப்படின்னு கொடுத்துட்டு மாணிக்கமும் பின்னாடியே போறாரு. சி, எவ்வளவு அருவருப்பான, எவ்வளவு கேடுகட்ட ஜென்மோன்னு இருக்கு நமக்கு. ஐயோ சாமி, இப்படிப்பட்ட குடும்பத்துல ஒருத்தன் கல்யாணம் பண்றதுக்கு அவன் கட்ட பிரம்மச்சாரியா எங்கேயாவது ஓடிய போயிடலாம். இல்ல முன்னாடிலாம் சொல்லுவாங்களே பாழுங்கணத்துல விழலாம், அதை கூட செய்யலாம். கேடுகட்ட தங்கமயிலும் கண்ணை துடைச்சுக்கிட்டு, சுடரு அம்மா என்னென்னமோ சொல்றாங்களே அதெல்லாம் சரியா வருமானு கேக்குறாங்க. அக்கா அப்படின்னு சுடர் ஏதோ சொல்ல வர, சுடரு இங்க வான்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. சுடர் அந்த பக்கம் திரும்பி பார்க்க, வா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட, இருக்கா வர்றேன்னு உள்ளர போறாங்க சுடரு. என்னம்மா அப்படின்னு சுடர் கேட்க அவங்கள உள்ளர இழுத்துக்கிறாங்க பாக்கியம். மயிலு தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் சரியா வேப்பில அடிச்சிட்டு போயிருக்காங்க. எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சிருக்காங்க. மயிலுக்கு பாண்டியன் வீடு முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம், சரவணன் முக்கியம். அதை நல்லாவே புரிய வச்சுட்டு போயிருக்காங்க பாக்கியம். பழனி கடையில கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சுகன்யாவும் பழனி இந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் போனதும், என்னங்க மசாலா பூண்டு இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் காலியாகிற மாதிரி இருக்கு, வியாபாரி கிட்ட பேசுறீங்களான்னு சுகன்யா கேட்க, பேசுறேங்கிறாரு பழனி. கொஞ்சம் முன்னாடி சீட் அடிச்சு ஷெட்டு மாதிரி போட்டுடலாமா, பொருள்லாம் கொஞ்சம் வெளியில அடுக்கி வச்சுக்கலாம்லன்னு சுகன்யா கேட்க, பழனியும் வெளியே பாக்குறாரு. ஒரு 2 மாசம் போகட்டுமே, அப்புறமா பாத்துக்கலாங்கிறாரு பழனி. அப்போ குமரவேல் கடைக்கு வர, வா குமாரு வாங்குறாரு பழனி. குமார் ரொம்பவே தவிப்பா எதுவும் பேசாம நிக்கிறத பார்த்துட்டு, குமாரு நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு சுகன்யா கேக்குறாங்க. நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு குமரவேல் கேட்க, சுகன்யா என்னதுங்கிற மாதிரி யோசனையா பாக்குறாங்க. பழனியும் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. எங்க அப்பா எதுவும் சொல்லலையா சித்தப்பான்னு கேட்டுட்டு இருக்காரு குமரவேல். என்ன விஷயம்டா, ஆத்தா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு பழனிவேல் கேட்டுட்டு ஆர்வமோட அவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. குமரவேல் ஒன்னும் சொல்லாம அமைதியா நிக்க, ஏத்த வீட்டுல ஏதாவது புது பிரச்சனையா அப்படின்னு சுகன்யா கேட்க, ஏமா உனக்கு யாராவது பிரச்சனையில இருந்தாதான் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி பழனி பாக்குறாரு. குமரவேல் அமைதியாவே நின்னுட்டு இருக்க, என்னடா குமரவேலு அப்படின்னு பழனி மறுபடியும் கேக்குறாரு. சரவணனோட பொண்டாட்டி வீட்டு ஆளுங்க எல்லாருமே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சித்தப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, பழனி பயங்கரமா அதிர்ந்து போறாரு. சுகன்யாவுமே அதிர்ச்சியோட தான் பாக்குறாங்க. அத்தை வீட்டுல இருக்க எல்லாரையும் மொத்த பேரையும் போலீஸ்ல கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு பழனி. சுகன்யாவும் ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. பழனியோட உடம்பெல்லாம் நடுங்க. குமரவேலை பிடிச்சிட்டு, டேய் என்னடா சொல்ற நீ அப்படின்னு கேட்க, ஆமா சித்தப்பா அப்படிங்கிற குமரவேல் நடந்தது சொல்றாரு. குமரவேல் சொல்ல சொல்ல அவருக்கு தலையே சுத்துது, பூமியே நடுங்குது. சுகன்யாவும் இப்படிலாம் கூடவா செய்வாங்கன்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. கேட்டு முடிக்கிறவரு, ஐயோ நம்ம குடியே கெட்டு போச்சே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறவரு, இரு நான் வர்றேன்னு வெளியே போக போறாரு. ஏங்க இருங்க, எங்க போக போறீங்க அப்படின்னு சுகன்யா அவர் கையை பிடிக்கிறாங்க. என் அக்கா குடும்பத்தை ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்காங்க, பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு பழனிவேல் கோவமா கேக்குறாரு. அதுக்காக நீங்க கிளம்பி போயிருவீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, பின்ன என்னை என்ன பண்ண சொல்ற, நீ தயவு செஞ்சு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி இந்த பக்கம் வெளியே வர முயற்சிக்க, வழியில நிக்கிற குமரவேல் அவரை தடுத்து, சித்தப்பா இருங்க சித்தப்பா, நான் உங்களை வண்டியில கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, இல்லப்பா விடு நான் போறேன் அப்படின்னு வெளியே வர்றாரு பழனி. சித்தப்பா இருங்க சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்க, பழனி எதையும் கண்டுக்கல, ஒரே ஓட்டமா ஓடுறாரு. சுகன்யா போற பழனிய முறைச்சுக்கிட்டு,
கேவலமா கையை நீட்டி, ச்சே இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு குமாரு, திருந்தவே மாட்டாரு, இவரெல்லாம் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சாதான் அடங்குவாரு போல அப்படிங்கிற சுகன்யா குமரவேலை பார்த்துட்டு, ஆமா பாண்டியன் குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னா நீ சந்தோஷம் தானே படுவ, இப்ப என்ன புதுசா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பேச போயிருக்காங்க அப்படின்னு கேட்க குமரவேல் ஏதோ சொல்ல வந்து முடியாம நிக்கிறாரு. நீ வேற எதையோ பறிகொடுத்த மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சுகன்யா கேட்க, ஆம்பளைங்களை என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் சித்தி, ஸ்டேஷன்ல வச்சு அவங்கள நல்லா லாடம் கட்டட்டும், எனக்கு அதை பத்தி சுத்தமா கவலை கிடையாது. ஆனா பொம்பளைங்களை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும், அரசி ராஜி எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஓ உனக்கு அந்த கவலையா, ராஜி உன் தங்கச்சி, பாசம் இருக்கும், அரசி உன்னை ஏமாத்தினவ, கொஞ்ச நாள் உன் வாழ்க்கையில பூந்து விளையாடினவ அப்படின்னு ஏத்தி விட்டு தூபம் போட்டுட்டு இருக்காங்க சுகன்யா. இல்ல சித்தி, அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு, ஏதாவது பண்ணணும், எப்படியாவது ராஜியையும் அரசியையும் ஏன் அத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, சுகன்யா குமரவேலை ஒரு மாதிரியா பார்த்துட்டு முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அதான் அப்பாவும் பெரியப்பாவும் அவங்கள வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கேங்கிற மாதிரி சுகன்யா பார்த்துட்டு இருக்காங்க. யோசனையா வேற பக்கம் திரும்புறவங்க, என்ன இது இந்த குடும்பத்தை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலையே, எப்ப அடிச்சுக்கிறாங்க எப்ப சேர்ந்துக்கிறாங்கன்னு ஒரு மண்ணும் புரியல அப்படின்னு கடுப்போட குமார பார்த்துட்டு நிக்கிறாங்க சுகன்யா. இங்க ஸ்டேஷனுக்கு வெளியே முத்துவேலும் சக்திவேலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்திவேலு இங்கேயும் அங்கேயுமா ஒரு மாதிரி அன்ஈஸியா நின்னுட்டு பின்மண்டையில 4 அடி அடிச்சுக்கிட்டு, நான் ஒரு பைத்தியக்காரனே, அந்த வீணா போன குடும்பத்துக்கு நானே ஐடியா கொடுத்துட்டேனே, குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு, அந்த பாண்டியன் மேல இருக்க கோவத்துல நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சும்மா ஒரு வீம்புக்கு தானே என்ன சொன்னேன். நானு பாண்டியனை வெறுப்பேத்தணும், அவனை கோவப்படுத்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும் அந்த இடத்துலங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுறவரு, தங்கச்சி பொண்ணெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு கனவுல கூட நினைக்கலன்னு வருத்தத்தோட சொல்லி முடிக்கிறாரு. முத்துவேல் எதுவும் பேசாம அமைதியா பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. எப்படியாச்சும் அவங்கள வெளியில கூட்டிட்டு வரணும்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கொண்டு வந்துடலாம்டா, ஆனா நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, கோவப்படலாம், ஆனா அந்த கோவத்துல வார்த்தையை விடக்கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாது, தேவையில்லாத ஐடியாவெல்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு பிரச்சனையை பெருசாக்கி இருக்க, இனிமேலாவது நீ உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கிறாரு முத்துவேல். அது எல்லாருக்கும் நல்லதுன்னு அவர் சொல்ல, கண்ணை மூடி கோவத்தையும் சங்கடத்தையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சக்திவேல். பழனி வேகமா வண்டியில வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளர ஓட போக, ஏய் பழனி இங்க வான்னு கூப்பிடுறாரு சக்திவேல். அண்ணே அண்ணே என்னன்னு குமார் வந்து என்னென்னமோ சொல்றான் அப்படின்னு பழனி பதறி போய் கேட்க, 2 யானைங்க பக்கத்துல சுண்டலி நிக்கிற மாதிரி இருக்க பழனி நிக்கிறது, எல்லாம் அந்த கோளாறு பிடிச்ச குடும்பத்தால வந்ததுடா, அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புனதுக்காக தங்கச்சி குடும்பத்தையே பழி வாங்குறாங்கடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, வாயை திறந்தா பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா வேற என்னென்ன பண்ணுவாங்க, சரவணே நேத்து வந்து என்ன பார்த்தானே, பையன் பாவனே கதறி அழறானே, படிப்பு வயசு குழந்தைன்னு எல்லா விஷயத்திலையும் பொய் சொல்லியிருந்தா அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு பழனி பதற, அந்த பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் வேற ஏதேதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன சொன்னா கோமதி வீட்டு ஆளுங்க வெளியே வர முடியாதோ அது எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அச்சோ என்னது இது அண்ணே, நீங்க என்ன இங்கேயே நின்னுட்டீங்க, நாம போய் பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் இல்லன்னு அப்படின்னு பதட்டமும் பயமுமா கேக்குறாரு பழனி. டேய் அது சம்பந்தமா பேசிக்கிட்டு தாண்டா இருக்கோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அப்ப எல்லாருமே உள்ளதான் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, முத்துவேல் ஆமாங்கிறாரு, எல்லாரும் உள்ளதாண்டா இருக்காங்கன்னு சக்திவேலும் சொல்ல, நான் போய் பார்த்துட்டு அப்படின்னு பழனி சொல்றதுக்குள்ளேயே போய் பாருங்கிறாரு முத்துவேல். பழனி பறந்தடிச்சு ஓடுறாரு. உள்ளர நுழையிறவர் யார் இருக்காங்கன்னு கூட பார்க்கல. அக்கா அப்படின்னு கத்த, கோமதியும் அழுதுகிட்டே பழனி பழனின்னு எழுந்து வர்றாங்க. மாமா அப்படின்னு கதிரும் சரவணனும் கூப்பிடுறாங்க. நீங்க எல்லாரும் எதுக்குக்கா இங்க வந்தீங்க அப்படின்னு பழனி கேட்டுக்கிட்டே அக்காட்ட ஓட, பழனி அப்படின்னு கோமதியும் ஓடி வந்து தம்பியோட கைய பிடிச்சிட்டு நெஞ்சில சாஞ்சிட்டு கதறி அழறாங்க. எல்லாரும் சங்கடத்தோட நின்னுட்டு இருக்க பழனி பயங்கர கோவத்தோட நிக்கிறாரு. விட்டா அக்காவுக்காக, அக்கா பசங்களுக்காக, அக்கா குடும்பத்துக்காக மயிலு குடும்பத்தை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போக சொன்னாலும் போவார் போல இருக்காரு. மயிலு கண்டிப்பா அவங்க அம்மா பொம்மை தான், அவங்க அம்மா சொல்லி கொடுக்கறத இவங்க குரல்ல சொல்ல போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.